இந்த மொத்த நகைச்சுவை முழுவதையும் ஒன்றாக்கி 91ல் முதல்ல வாங்க சிரிக்கலாம்னு ஒரு கேசட்டில் போட்டேன். அப்புறம் வாங்க சிரிக்கலாம் சிரிக்கலாம் வாங்க இலக்கியம் நகைச்சுவைன்னு வரிசையாக போட்டதை அத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் ஆடியோவில் சொன்னது பூரா எல்லோரும் வீடியோவில் சொல்லிவிட்டு இப்போ அந்த ஜோக்கு மூலம் அவன் போகிற ஜோக்குன்னு ஆகிப்போச்சு. நான் மேடையில் பேச போனால் நான் திணறேன். எந்த ஜோக்கு எடுத்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கிறாங்க. அதை பாவிகளாக சொன்னவனே நான் தான்டா அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஏமாறுறப்ப கூட நமக்கு சில நேரங்களில் அனுபவமும் மற்றவையும் மறக்க முடியாததாக இருக்குங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்ததில்ல, நாம் அனுபவித்து பார்த்தது. அதனால் நல்ல நகைச்சுவைகள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புதுசாக வரட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை. யார் சொன்னான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நான் எப்போவும் வாரியார் சொன்னார், திருக்குறள் முனுசாமி சொன்னார், தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னாருன்னு சொல்லுவேன். சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்லலைனாலும் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கே நல்லா இருந்தால் சரி.